ஹாய் ஆல், பாலக்கீரை வச்சு ஒரு சிம்பிளான கட்லெட்டும் கிரேவியும் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பாலக்கீரை பொடி பொடியாக நறுக்கி கேரட்டையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் என்னென்னா ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா பாலக்கீரையோட தண்டும் கேரட்டோட தோலையும் சீவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை என்னென்னா நான் அடுத்த நாள் சூப் வைக்கிறதுக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அந்த பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்து நல்லா ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்குல்ல, ஸோ தண்ணி திருப்பி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. அதை நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மளோட குழிப்பணியார சட்டி இருக்குல்ல, அதில் அதை அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் குழிப்பணியார சட்டி எடுத்திருக்கேன். இதில் நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும். நல்லா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா புரிஞ்சு வருது. பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. இதையே அப்படியே நான் கட்லட் மாதிரி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், நம்ம ஸ்பைசஸ் நார்மலாக போடுற ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் பால், தேங்காய் நல்லா அரைச்சி தேங்காய் பாலையும் அதையும் சேர்த்து நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா என்னென்னா ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்மளோட கசூரி மீட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இந்த ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்க பாலக்கீரை கோஃப்தாவையும் பாதியாக நறுக்கி இந்த கிரேவிக்குள்ளே போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்மில். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சப்பாத்தியோடையோ இட்லியோடையோ தோசையோடையோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.